ராகுவிற்கு என்று சொல்லக்கூடிய அந்த சொர்ணபானு என்ற மனிதன் இருந்து அசுரனாக மாறி முன்பு அவர் தெய்வ நிலையை அடையக்கூடிய அந்த காலகட்டம். உடல் பாதி மனிதன் பாதி என்று இருக்கிறது. உடனே கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு தீர்வு வேண்டுமே என்று நாரத மகரிஷியிடம் கேட்க, நாரத மகரிஷி சொன்னார், அம்மா நாகமாக வந்து நல் யோகம் தருவாள் அன்னை கருமாரி கருமாரி என்றழைத்தால் வருவாள். நாகமாக வந்து நல் யோகம் தருவாள் கருமாரி கருமாரி என்றால் வருவாள். ராகு கேதுக்கே நவக்கிரக பதவியை கொடுத்தது யாருங்க? அம்மா கருமாரி. இந்த செய்தியை இன்று கேட்டு விட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தோஷம் இருக்கு எனக்கு ஜாதகத்துல, சனீஸ்வரரால் ஒரு தீங்கு வந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் அஞ்சும் பொழுது திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம்னு சொன்னா அது ஜாதகத்துல 6, 8, 12 சனீஸ்வரர் இருக்கலாம். சனீஸ்வரர் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கலாம். அதே சனீஸ்வரர் உங்களுக்கு அவயோகி நட்சத்திரத்துல எல்லாம் சொல்றோம் இல்லையா, அவயோகின்லாம் சொல்றோம்ல, அவதாவும் இருக்கலாம். என்னவா வேணா இருக்கட்டும், தினமும் திருநீல கண்டம்னு சொன்னால் அத்துடன் அந்த துன்பம் வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். வாழ்க்கையில கஷ்டம்ன்றது நிரந்தரமே கிடையாது. தன்னம்பிக்கை இருப்பவன் என்றும் தரணியிலே வெல்லுவான் என்பது ஒரு நடைமுறை. இப்போ நான் சொல்லக்கூடிய கதை என்பது, இந்த கதையை கேட்டாலே உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த நாகதோஷம் உடனடியாக விலகத் துவங்கும். இந்த கதையை கேட்டா நாகதோஷம் விலக துவங்கும். அது என்ன வகையான நாகதோஷமாக வேணால் இருந்து விடட்டும். ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் உலகத்திலே மரணமில்லாத பெருவாழ்வு என்பதை தேடுகிறார். எல்லாருக்குமே ஒரு ஆசை என்னன்னா, கண்ணை மூடி கண்ணை திறந்தா மறுநாள் கண் விழிக்க வேண்டும், நாளை நல்லதாக இருக்க வேண்டும், நலம் பயக்க வேண்டும், வெற்றி தர வேண்டும் என்பதெல்லாம் தான் நியாயமான ஆசை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள். பார்க்கடல்னா என்ன சொல்றோம்? இப்ப சொல்றோம் பால்வெளி அண்டம் அப்படின்லாம் சொல்றோம். இந்த பார்க்கடலை மகாமேரு என்பதை மத்தாக வைத்து அங்கே கீழே இருக்கக்கூடிய ஆமையை, ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா, பெருமாளுடைய ஆமை அவதாரம் என்று சொல்லக்கூடியது, அந்த கூர்ம அவதாரத்தை கீழே ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சு தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற நாகத்தை ஒரு கயராக பயன்படுத்தி ஒரு அமிர்தத்தை தேடுகிறார்கள். வாழ்க்கையில நாமும் அப்படித்தான். ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு வகையிலே நம் பொருளாதாரம் முன்னேறி விட வேண்டும் என்று கடனை வாங்கி எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லல் பட்டு கொண்டும் இருக்கிறோம். அதுபோல தேவர்களும் அசுரர்களும் தாங்கள் ஒரு முயற்சியை தொடங்குகிறார்கள். எங்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்கிறதோ அங்கே அதிலே ஒரு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. தேவர்களும் அசுரர்களும் கடைய துவங்குகிறார்கள். அங்கே அமிர்தம் வருகிறது. அதே போல ஆலகாலம் வருகிறது. அமிர்தமும் வந்துடுச்சு, ஆலகால விஷமும் வந்துடுச்சு. அமிர்தத்தை எடுத்துக்கொள்ள போட்டி நடக்கிறது. ஆலகாலத்தை அந்த சிவபெருமானே பரம கருணையுடன் அருந்துகிறார் மக்களுக்காக. அப்போ அன்னை பராசக்தியானவள் கழுத்துல வச்சு கைய திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம்னு சொன்னதும் அந்த ஆலகால விஷம் கழுத்திலே தங்கி விடுகிறது. இப்போவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு தோஷம் இருக்கு எனக்கு ஜாதகத்துல, சனீஸ்வரரால் ஒரு தீங்கு வந்துவிடும் என்றெல்லாம் நீங்கள் அஞ்சும் பொழுது திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம்னு சொன்னா அது ஜாதகத்துல 6, 8, 12 சனீஸ்வரர் இருக்கலாம். சனீஸ்வரர் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கலாம். அதே சனீஸ்வரர் உங்களுக்கு அவயோகி நட்சத்திரத்துல எல்லாம் சொல்றோம் இல்லையா, அவயோகின்லாம் சொல்றோம்ல, அவதாவும் இருக்கலாம். என்னவா வேணா இருக்கட்டும், தினமும் திருநீல கண்டம்னு சொன்னால் அத்துடன் அந்த துன்பம் நீங்க பெறும் என்பது சத்தியமான உண்மை, அனுபவ உண்மை. இந்த திருநீல கண்டம் என்று சொல்லி அந்த ஈசனை காப்பாற்றுகிறாள். அப்பொழுதுதான்
அசுரர்களின் தலைவர் ஸ்வர்ணபானு வருகிறார். அந்த ஸ்வர்பானு வந்து கேட்கிறார், ஐயா எனக்கும் அமிர்தத்தில் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்கிறார். தங்களுக்கு முன்பே தேவர்கள் அந்த அசுரர்களை உண்பதை பார்க்கிறார். உடனே அசுரர்கள்னா கெட்டவங்கலாம் நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது. நாம் இதெல்லாம் ஒரு குறியீட்டிற்கான கதை. நாமே வாழ்க்கையிலே விஞ்ஞான வளர்ச்சியை தேடுகின்றோம். அதை தேடும் பொழுது ஒரு முயற்சி செய்கிறோம்ல, அவன் அசுர முயற்சி செய்கிறாயா அப்படின்னு பாராட்டுவாங்க. அப்போ அசுரர்கள்னா கெட்டவர்கள்னு கிடையாது. ஒரு விடாமுயற்சியினாலே வாழ்க்கையிலே ஒரு பெரும் நன்மையை பொருளை தேடுபவர்கள்னு கூட எடுத்துக்கலாம். அப்பொழுது இந்த ஸ்வர்பானு என்று சொல்லக்கூடியவர் ஒரு விடாமுயற்சியினாலே மரணமில்லா பெருவாழ்வு என்பதை பெற முயலுகிறார். முயலும் பொழுது அவரது தலையும் உடலும் இருவேறாக மாறிவிடுகிறது. எனினும் இரு பகுதியிலும் மரணம் என்பது மறுரணம் என்பது நிகழவில்லை. விஞ்ஞானத்தில் எத்தனையோ வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போல்லாம் குளோனிங்ன்றாங்க. அதே போல அடுத்த கட்டத்திலே டைம் டிராவல் காலப்பயணம் சாத்தியமா என்றெல்லாம் ஆராய துவங்கிவிட்டார்கள். அதுபோல இந்த ஸ்வர்பானு என்று சொல்லக்கூடியவர் இரு வேறு பகுதிகளாக மாறிவிடுகிறார். இந்த இரு வேறு பகுதிகளாக மாறியதுமே அவருக்கு உடலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வலி வேதனை. என்னடா இது, உயிர் செல்லவில்லை, ஆனால் நாம் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, இதற்கு ஒரு தீர்வு கிடையாதா என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார். எனக்கு ஒரு தீர்வை தரமாட்டார்களா என்று கண்ணீர் விடுகிறார். அப்போதான் நமக்கு சித்திரா பௌர்ணமி என்ற ஒரு நன்னாள் வரப்போகிறது. அன்று சித்தர்கள் எல்லாம் சென்று கிருஷ்ணமாரி என்று சொல்லக்கூடிய கருமாரியை வழிபடுவார்கள் என்ற ஒரு தகவலை அவருக்கு நாரத மகரிஷி சொல்கின்றார். என்ன தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் தீராத துன்பம்னு இருக்கும். எத்தனையோ பேருக்கு என் வாழ்க்கையிலே ஒரு தீராத துன்பம் இருக்கிறது ஐயா, கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா உடம்பிலே ஒரு ஆரோக்கிய குறைபாடு ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு, எத்தனையோ முயற்சி செய்கிறேன், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், என்னால் ஒரு வீடு வாகனம் வாங்க முடியவில்லை, ஒரு அரசு தேர்வுக்கு எழுதி கொண்டிருக்கிறேன், என்னால் தேர்வாக முடியவில்லை என்றெல்லாம் எத்தனையோ பேர் ஏதோ ஒரு வேதனையிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஜாதகத்தில் சூரியனிலே ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது போன்ற ஜாதகருக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருப்பார். ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் சில இடர்பாடுகள் இருக்கும். சிலருக்கோ ஜாதகத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். அதே போல ராகு கேது என்று சொல்லக்கூடிய நாகதோஷத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார். வீட்டிலே வாஸ்து தோஷம் இருக்கும். வீட்டை இடிச்சு கட்டணும்னு சொன்னா அவர்கிட்ட காசு பத்தாது. இதெல்லாம் என்னன்னா செய்யணும்னு தோணும், ஆனா அதுக்கு தேவையான நமக்கு வருமானமோ அதற்கான வழியோ இருக்காது. பையில் இருக்கக்கூடிய 200-300 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டு வாஸ்துவை சரி பண்ண முடியுமா, இல்லை வேலைக்குத்தான் தேட முடியுமா என்றெல்லாம் இளைஞர்களும் தேடிக்கொண்டு கவலையுடன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதுபோல ராகு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்வர்ணபானு என்ற மனிதன் இருந்து அசுரனாக மாறி முன்பு அவர் தெய்வ நிலையை அடையக்கூடிய அந்த காலகட்டம், உடல் பாதி மனிதன் பாதி என்று இருக்கிறது. உடனே கேட்கிறார், அம்மா எனக்கு ஒரு தீர்வு வேண்டுமே என்று நாரத மகரிஷியிடம் கேட்க, நாரத மகரிஷி சொன்னார், சித்திரா பௌர்ணமி வரப்போகிறது, வருவதற்கு முன்பிருந்தே தினமும் அந்த கருமாரி கருணையோடைய மொத்த வடிவம். உலகத்துல எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கருமாரி அம்மனை கிருஷ்ணமாரி அப்படின்னு அவளுடைய பெயர். இந்த கிருஷ்ணமாரி என்பவள் தான் அங்கே கண்ணனுக்கு மூத்த சகோதரியாக வந்து வழிகாட்டியவள். அந்த கருமாரி அம்மன் இருக்கிறாளே, ஒரு கையிலே உடுக்கையும் சூலமும் மற்றொரு கையிலே அவள் அந்த குங்குமத்தையும் திருநீற்றையும் ஏந்தி இருக்கின்றாள். மற்றொரு கரத்திலே ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றாள். ஒரு கையிலே வேப்பலை ஏந்தி இருக்கின்றாள். அவளை சுற்றி நாகமாரியாக விற்றிருக்கின்றாள். அந்த கருமாரி சுற்றி தேவர்களும் மூவர்களும் பணிந்து வணங்கி, அம்மா பராசக்தி, அம்மா தாயே காளி என்றெல்லாம் வேண்டி வணங்கி வரம் பெற்று கொண்டிருக்கின்றனர். கழுத்திலே எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி இருக்கின்றாள். தலையிலே நாகக்குடை அணிந்திருக்கின்றாள்.
அவளை நீ மனதிலே தியானம் செய்து அந்த வேப்பிலைக்காரியை, திருநீற்று செல்வியை, திருநிறை அருள் தருபவளை அம்மா கருமாரி, அம்மா கருமாரி, அம்மா கருமாரி என்று சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணமாரி, ஸ்ரீ கிருஷ்ணமாரி, ஸ்ரீ கிருஷ்ணமாரி, அவளுடைய பேர் என்னங்க? ஸ்ரீ கிருஷ்ணமாரி. அம்மா நாகமாக வந்து நல் யோகம் தருவாள், அன்னை கருமாரி கருமாரி என்றழைத்தால் வருவாள், நாகமாக வந்து நல் யோகம் தருவாள், கருமாரி கருமாரி என்றால் வருவாள். அம்மா கருமாரிய மனசார அனுதினமும் வழிபடு என்று வழிகாட்டுகின்றார். உடனே அனுதினமும் அந்த ஸ்வர்பானு என்று சொல்லக்கூடிய மன்னன் அனுதினமும் அம்மா கருமாரி, என் கவலையை தீர்த்திடுமா தாயே, அம்மா கருமாரி என்று அழைக்க துவங்கினான். துவங்கியதுமே சில நாட்கள் சென்றது. சித்திரா பௌர்ணமி வந்தது. அன்னை கருமாரியை அன்று மனதார அவன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே தியானம் செய்கின்றான். அப்போ அவன்தான்ப்பா நான் சொன்னேனே, இருவேறு துண்டுகளாக மாறிவிட்டவன் மனதிலே அம்மா கருமாரியை அழைக்க துவங்கினான். சித்திரா பௌர்ணமி அன்று அனைவருக்கும் தேவருக்கும் மூவருக்கும் அருளக்கூடிய அந்த தாய் கருமாரி தோன்றினாள். இன்றிலிருந்து சர்பானு, நீ இதுவரைக்கும் மன்னனாதான் இருந்த, இன்னிலிருந்து உன் தலைப்பகுதி ராகு என்ற பெயருடனும் உன் உடல் பகுதி கேது என்ற பெயருடனும் கிரக நிலையை அடைந்து நவகிரக நாயகர்களிலே இருவராக போற்றப்படுவீர் என்று சொன்னார். அப்போ ராகு கேதுக்கே நவகிரக பதவியை கொடுத்தது யாருங்க? அம்மா கருமாரி. இந்த செய்தியை இன்று கேட்டு விட்டீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையிலே நாகதோஷம் கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான். சிவ சிவ.